நான் இந்து மதத்தை சார்ந்தவன். நான் கிறிஸ்துவ கோயிலுக்கும் இஸ்லாமிய கோயிலுக்கும் சென்றிருக்கிறேன். அவர்கள் கூட, ஆனால் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கோ கிறிஸ்துவ கோயிலுக்கோ வருவதில்லை. அவர்களை பற்றி உங்க குரான் அல்லது நபிகள் நாயகம் வாழ்க்கை தான் கூறுகிறதா, சட்டம் இருக்கிறதா? நான் இந்து கோயிலுக்கும் போகிறேன், கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகிறேன், முஸ்லீம்களுடைய கோயிலுக்கும் போகிறேன். ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, மற்ற இந்துக்கள் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, கிறிஸ்தவத்தினுடைய கோயிலுக்கு அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதில் அவர் சொன்னதில் அந்த கேள்வியிலே ஒரு தவறு இருக்கிறது. ஏன்னு கேட்டால், முஸ்லீம் கோயில்னு அவர் சொல்லுவது தர்காவை சொல்லுகிறார். முஸ்லீம் கோயில் அவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டால், தர்கான்னு ஒன்று இருக்கிறது, பள்ளி வாசல்னு ஒன்று இருக்கிறது. தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. பள்ளிவாசல் என்பது தான் இஸ்லாத்தில் உள்ளது. பள்ளிவாசல் என்று சொன்னால் அங்கே வெறும் இடம்தான் இருக்கும். அங்கே எந்த ஒரு முன்னாடி வழிபடுவதற்கு எந்த ஒரு பொருளோ உருவமோ ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல சுத்தமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இறைவனை மனதால் நினைத்து வணங்குகிற இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது. தர்கா என்று சொன்னால் என்றைக்கோ இறந்து போன ஒரு மனிதரை புதைத்து வைத்து கொண்டு அவர் அடக்கம் பண்ணி அந்த சமாதியை சுற்றி ஒரு கட்டிடத்தை எழுப்பி அந்த செத்து போனவர்களை கும்பிடுறதுக்கு பேர் தான் தர்கா. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். முஸ்லீம்களில் உள்ள மகான்களை கூட நாங்கள் வணங்கக்கூடாது, நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் வணங்கக்கூடாது, மதிக்கத்தான் வேணும். நபிகள் நாயகத்தை நாங்கள் மதிக்கணும், அவங்க சொல்ல கேட்கணுமே தவிர நபிகள் நாயகமே நீங்கள் எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க கேட்கக்கூடாது, நபிகள் நாயகமே எங்களுக்கு செல்வத்தை கொடுங்க என்று நாங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நபிகள் நாயகத்தையே நாங்கள் வணங்கக்கூடாது என்றால் இந்த தர்காவில் உள்ளவங்கெல்லாம் யாருங்கிறீங்க? 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போனவங்க. அவங்கள மதிக்கிறோங்கிற பேரில் கொண்டு அவங்கள புதைத்து வைத்து கொண்டு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் மலை ஜலத்தை சுமந்து கொண்டு தான் வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், அஜ்மீர் காஜா, நத்தர் சார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் யார்? இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள். நம்மளை மாதிரியே சாப்பிட்டார்கள், நம்மளை மாதிரியே குடித்தார்கள், நம்மளை மாதிரியே மலை ஜலத்தை உபாதைகளுக்கு உள்ளானார்கள், நம்மளை மாதிரியே கவலைப்பட்டார்கள், நம்மளை மாதிரியே முதுமை அடைந்தார்கள். அப்போ அவங்கள மாதிரி நம்மளும் செத்து போயிடுவோம், நாளைக்கு செத்து போய் விட்டார்கள். அப்போ எல்லா விதமான ஆசாபாசங்கள் உள்ளவர்களாக மனிதர்களாகத்தான் எல்லா வகையிலையும் இருந்தார்கள். அவங்களுக்கு எந்த தெய்வீக சக்தியும் இருந்ததே கிடையாது, இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வீக சக்தி கிடையாதுன்னு இஸ்லாத்தினுடைய கொள்கை. மனுஷன் தானே தவிர தெய்வீக சக்தி என்று கடவுள் சக்தி என்று சொல்லி யாருக்கு இருப்பதாக நினைத்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு நினைக்க முடியாது. இஸ்லாம் அதை தடுக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரசாதம் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, தர்காவை சொல்கிறாரு. பள்ளி வாசலில் பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பள்ளி வாசலுக்கு போனால் அங்கே போய் இறைவனை வணங்கிட்டு வரணுமே தவிர பள்ளி வாசலுக்குன்ட்டு நீங்கள் காணிக்கையும் கொண்டு போக முடியாது. அங்கே இருந்து உங்களுக்கு பிரசாதமும் தரமாட்டாங்க. வீசினகை வெறுங்கையுமா போய்விட்டு வீசினகை வெறுங்கையுமா தான் வரணுமே தவிர பள்ளி வாசல் தான் எங்கள் வழிபாட்டு தலம். அப்போ அந்த சகோதரர் போனதாக சொல்வது தர்கா. சவுதி அரேபியாவுக்கு போனால் ஒரு தர்கா இருக்காது. இவங்களை விட பெரிய மகான்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. இப்போ இவங்க யாரையெல்லாம் மகான்னு சொல்லி தர்கா கட்டி வச்சுக்கிறாங்களோ இவங்கெல்லாம் 200-300 வருஷத்துக்கு முந்தினவங்க, அவ்வளவுதான். 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த பூமியில் வாழ்ந்தவங்க. அது கூட உண்மையான கதையா பொய்யான்லாம் தெரியாது. 1ஆம் நம்பர் ஃப்ராடை கூட புதைச்சி வச்சு தர்கா அவுளியான்னு சொல்லியிருப்பாங்க, மகான்னு நினச்சிருப்பாங்க. அதை நடித்து சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்தில் நேரடி சீடர்களாக இருந்தாங்களே அவங்க எல்லாரும் மகான்கள். அவங்களில் யாருக்கா தர்கா இருக்குதா? நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போன இந்துக்களோ முஸ்லீம்களோ பார்த்தால் அங்கே எங்கே தர்கா பார்த்துருக்குறீங்களா? இறந்து போனவருக்கு சமாதியில் விழா நடத்துறது, சந்தன கூடு எடுப்பது, அதை கும்பிடுறது, நெத்தியை வச்சு தேய்க்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அங்கே நடக்குமானா நடக்காது. எங்கள் மார்க்கத்தில் விளங்க அறியாமையின் காரணத்தினால முஸ்லீம்களில் சில பேர் இந்த செத்து போனால வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தர்கா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. எங்கள் பள்ளிவாசலில் பிரசாதம் கொடுக்கறதும் கிடையாது. இஸ்லாம்டா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இஸ்லாம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதுக்கு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம்னு எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம்? வணங்கி வழிபடுவதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை.
சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, உசுரோட உள்ளவனை வணங்கக்கூடாது, செத்தவனை வணங்கக்கூடாது, உயிரினங்களை வணங்கக்கூடாது, காற்றை வணங்கக்கூடாது, நெருப்பை வணங்கக்கூடாது. இவை அனைத்தையும் எவன் படைத்தானோ அந்த ஒருத்தனை வணங்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வணங்கி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் அந்த தர்காவுக்கு போனதைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் அந்த முஸ்லீம் கோயிலுக்கு போனதாக நினைத்து சொல்கிறீர்கள். நீங்கள் முஸ்லீம் கோயிலுக்கெல்லாம் போனது கிடையாது. அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. அது இன்னைக்கு மாற்றி, அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை, நிறைய மக்கள் இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ வருவோம். இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தால் நாங்கள் அனுமதிப்போம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. பள்ளிவாசலுக்கு எப்படி தொழுகிறாங்க நீங்கள் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் எங்கள் மார்க்கத்தில் தடை இல்லை. கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, பள்ளிவாசலுக்கும் போகிறீங்க. நாங்கள் ஏன் இதுக்கு வர்றதில்லை என்ற கேள்விக்கு வருவோம். நாங்கள் உங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றோம், நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் நடிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. நம்ம கொள்கை என்ன கொள்கை வச்சுருக்குறோம்? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ஒருத்தன் தான் கடவுள்னு ஆக்கியாச்சு. அப்போனா என் மனசில் அதை பற்றி என்ன நம்பிக்கை இருக்கும்? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என் கொள்கை. அப்போ இந்துக்களுடைய கோயிலுக்கு நான் வந்தால் கூட எனக்கு என்ன மனசில் இருக்கேன்? இதை வணங்கக்கூடாது அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். சர்ச்சுக்கு போகிறேன்னு வைங்களேன், அப்போ என்ன வரும்? இதில் நான் வணங்கக்கூடாது, ஏன்? ஒரு இறைவனை தான் வணங்கணும். இது நம்ம வணங்குறதுக்கு நம்ம மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியுது. அப்போ மனசில் வணங்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு வெளியில் வணங்குற மாதிரி நடித்தா அது எப்படி சரியாக வரும்? நடிக்கலாமா, ஏமாற்றலாமா? மக்கள் திருப்தி அடைவார்கள் என்பதற்காக வேண்டி அரசியல்வாதிகள் ஏமாற்றுவாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு எதுக்கு அந்த வேலை? சராசரியாக ஒரு நல்ல மனுஷனாக வாழ நினைக்கிறவனுக்கு எதுக்கு வேண்டிய அடுத்தால ஏமாத்தணும்? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னுடைய நம்பிக்கையில் நீ உறுதியானவனாக இருக்கணும். இறைவனை ஏமாற்றக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. அப்போ அல்லாஹ் ஒருத்தன் தான் அகில உலகத்தையும் படைத்தான், அவன் ஒருத்தனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மற்றதை போய் வணங்குவதற்கு கூடாது என்கிற சங்கடம் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஏன் அந்த சங்கடம் இல்லைன்னு கேட்டால், அவங்க இந்த சிவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சட்டம் இல்லை. சட்டம் இருந்து அவங்களும் பள்ளிவாசல் வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், நிறைய சிவனை வணங்கலாம், விஷ்ணுவை வணங்கலாம், கிருஷ்ணரை வணங்கலாம், ராமரை வணங்கலாம், பிள்ளையாரை வணங்கலாம், முருகனை வணங்கலாம்னு சொல்லி அவங்க பிராடா அவங்க வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் கூட வணங்கலாம். அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க எவ்வளவு வணங்கலான்னு அவங்க மதத்தில் அந்த அனுமதி இருக்கிறது. மதத்தில் அனுமதி இருக்கிற காரணத்தினால்தான் இந்துக்கள் என்ன செய்கிறாங்க, எங்கே வேணாலும் போய் வணங்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லேயும் அது மாதிரி அவங்களுக்கு இது ஒன்று தான் செய்யணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ரூல் படி நடைமுறையில் அந்த அனுமதி இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு வந்துட்டாங்க, அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், வணங்குறது அல்லாஹ் மட்டும்தான். நம்மளை படைச்சவனை தான் வணங்கணும், நம்மளா படைத்து கொண்டது வணங்கக்கூடாது. எங்களோட ஒரே கான்செப்டாக என்ன, நாம் எதை படைக்கிறோமோ இதை நம்ம தான் படைத்தோம், இதை நான் வணங்க முடியாது. என்னை யார் படைச்சா அவனை தான் வணங்கணும். நான் படைக்காமல் என்னை யார் படைத்தான், இந்த பூமியை யார் படைத்தான், சூரியனை யார் படைத்தான், இந்த அண்ட சராசரங்களை யார் படைத்தான், அவனை வணங்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக இருந்தால் அது எப்படி நாங்கள் எங்களை இங்கே திணிக்கிறது, கட்டாயப்படுத்துறது, இதை நீங்கள் விளங்கிக்கிறணும். இதை எளிமையாக புரிகிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்மளில் உணவு சாப்பிட்றோம் இல்லையா, உணவில் 2 வகையாக உணவு பழக்கம் உள்ளவங்க இருக்கணும். சில பேர் சைவ உணவு பழக்கம், சில பேர் அசைவ உணவு பழக்கம். அசைவ உணவுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டையுமே சாப்பிடுவாங்க. சைவ உணவுக்காரங்க ஒன்லி சைவம். அசைவ உணவுக்கு அர்த்தம் என்னென்னா அசைவம் அண்டு சைவம் தான் அர்த்தம். பேர் தான் அசைவ உணவுன்னு சொல்கிறமே தவிர அசைவ உணவுக்காரர் சாம்பார் சாப்பிட மாட்டாரா? ரெண்டும் தானே சாப்பிடுவார். அப்போ அசைவ உணவு ஆட்டுக்கறி சாப்பிட்றவர் என்ன செய்வார், சாம்பாரும் சாப்பிடுவார். சாம்பார் சாப்பிட்றவர் தான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறார். 2 வழக்கம் உங்களுக்கு. அப்போ சைவம்னா சைவம் மட்டும் அர்த்தம், அசைவம்னா சைவமும் அசைவமும் அர்த்தம். சொல்ல அப்படி வச்சுக்கணும் தப்பா. உண்மையில் அசைவம் மட்டும் செய்கிற சாப்பிட்ற ஆளுக்கு யாருமே நம்மள இல்லை, அசைவமாக இருக்கிற ஆளுகளும் சைவம் சாப்பிட்றோம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்கிறோம் சைவத்துக்காரர்கிட்ட, நான் கோழியும் சாப்பிட்றேன், நான் முருங்கைக்காயும் சாப்பிட்றேன், நான் உருளைக்கிழங்கையும் சாப்பிட்றேன், நான் இறைச்சியும் சாப்பிட்றேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோம் சைவத்துக்காரர்கிட்ட. அவர் என்ன செய்வார், எனக்கு ரூல் நான் ஒரு ரூலில் நிற்கிறேன், எனக்கு இந்த உருளைக்கிழங்கு இதுதான் சாப்பிடணும், இந்த உயிரினங்களை சாப்பிட நான் கொள்கையில் இருக்கேங்கிறார். அது மாதிரி எப்படி சைவத்தில் உள்ளவருக்கு பிராடாக இல்லை, அவர் வட்டம் சின்னதாகிவிட்டது, அதில் இருந்தால் தான் அவருக்கு பேர் சைவம். அதை விட்டு வெளியே அவர் அசைவம் ஆயிடுவார். அவர் சைவம்னு ஒரு கணக்கில் அவர் வச்சுட்டீங்கன்னா அவர் சைவத்துக்கு விட்டு வெளியே வரவே மாட்டார்.
அசைவத்துக்கார நம்ம 2 பேர் என் வீட்டில் விருந்து கொடுக்குறேன், நான் என்ன விருந்து கொடுக்கணும்? உன் வீட்டில் வரும்போது நான் சாப்பிட்டதுனால என் வீட்டில் தர நீ சாப்பிட்டுன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு ஐயர் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு விருந்து கொடுக்குறாரு. என்ன விருந்து கொடுப்பாரு? வடை பாயாசம் அந்த மாதிரி அம்சத்தான் எனக்கு விருந்து தருவார். எனக்கு பிரியாணி தரமாட்டார் அவர். அவர் சாப்பிடாத காரணத்தினால அவர் எதை சிறந்த உணவுன்னு நினைக்கிறாரோ அதை வந்து எனக்கு விருந்தாக தருவார். நான் சாப்பிட்றேன். அடுத்த நான் எங்கள் வீட்டுக்கு விருந்து வான்னு கூப்பிட்டு நல்லா சிக்கன் 65 அது இதெல்லாம் செஞ்சு வச்சு பிரியாணிலாம் வச்சு சாப்பிடுங்கிறேன். என்னென்ன நீ தந்து நான் சாப்பிட்டேன்ல, நான் தந்து நீ சாப்பிடுண்டா, இது உபசரிப்பா தொந்தரவா? இது எப்படி உபசரிப்பாகும்? நான் எப்படி உபசரிக்கணும்? நீங்கள் வந்து இந்த லிமிட்டில் உள்ள ஆள், உங்களுக்கு நான் வந்து நீங்கள் விரும்புகிறத தான் தரணும், இதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால நீங்கள் எனக்கு சாம்பார் தர்ற மாதிரி நானும் சாம்பார் தான் வாங்க அப்படின்னு தான் வருவார். இந்த மாதிரி தான் அது சைவம் அசைவங்கிறவங்க பிராடாக இருக்கிறாங்க, சைவங்காரங்க சின்னதாக குறுகிய எல்லையில் நிற்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றை தாண்டக்கூடாதுன்ற ஒரு லிமிட், அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கும்போது அடுத்ததை வணங்குறது எங்களுக்கு குற்றமாகி போய் விடுகிறது. சைவத்தை தவிர எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது சைவம் சாப்பிட்டா அவர் நம்பிக்கைப்படி குற்றம், அது அவர் கொண்டிருக்கிற மத நம்பிக்கை பிரகாரம் அது பாவமாகி போயிடும். அப்போ இவருக்கு பாவம் கிடையாது, இவர் 2 சாப்பிடலாங்கிறாரு. பாவம் இல்லைன்னு நினைக்கிறவர் 2ஐயும் சாப்பிட்டதுனால பாவம் நினைக்கிறவரை 2ஐயும் சாப்பிட சொல்ல முடியுமா? அதே தான் இங்கேயும் எங்களுக்கு அது பாவம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. விமர்சனம் நாங்கள் பண்ணலை, அது இல்லைங்க, நாங்கள் அல்லாஹ் மட்டும் தாங்க வணங்கணும். நீங்கள் வணங்குறீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இருக்குது, நீங்கள் அல்லாஹ்வையும் வணங்கலாம், நீங்கள் முருகனையும் வணங்கலாம், உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு உங்கள் மதத்தில், நீங்கள் செய்கிறீங்க. எங்களுக்கு பர்மிஷன் இல்லையே, அவரவர் மதத்தில் பர்மிஷன் உள்ளது அவரவர் செய்யணும்னா அது குழப்பம் வராது. இப்படி புரிஞ்சுக்கணும்.